அட்டா பாவிகளா, ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு வந்த சோதனையை பாருங்க. கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு. என்னடா டயலாக் பேசுறேன்னு நினைக்காதீங்க. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் முக்குட்டு வரைக்கும் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை எடுத்துக்கிட்டு நம்ம வாடிக்கையாளர் வந்திருக்காரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு போல்ட், ஆயில் ட்ரைனேஜ் போல்ட், அதுவும் 5mm போல்ட் உடஞ்சு போச்சுங்க. இதை வெல்டிங் பண்ணி எப்படியாவது எடுத்து கொடுங்க ப்ரோ அப்படின்னு காலையில 10 மணிக்கு கால் பண்ணாரு. நான் என்ன சொன்னா, அங்க எங்கேயாவது நீங்க காட்டலாமே, ஏன் இவ்வளவு தூரம் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு சொன்னாரு, நீங்க எடுத்து கொடுங்க ப்ரோ, நான் உங்க வீடியோலாம் ரொம்ப பாக்குறேன், ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு, ஒருவேளை டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஆயில் லீக் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி, வாங்க ப்ரோ அப்படின்னு தான் சொன்னேன். எங்க வர போறாருன்னு நினைச்சா 2.5 மணி நேரத்துல கரெக்டா ஒரு 1 மணிக்குள்ளேயே நம்ம வாடிக்கையாளர் வந்துட்டாருங்க. நானுமே வண்டியை படுக்க போட்டு ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டேக் வெல்டிங் பண்ணி பொறுமையா கழட்ட ஆரம்பிச்சேன். இதுல முக்கியமான ஒரு விஷயம், ஸ்பார்க் பிளக்கை கழட்டி விட்டுறணும். அதே மாதிரி வெல்டிங் எங்க பண்ண போறீங்களோ அதுக்கு பக்கத்திலே எர்த்து போடணும், இல்லனா சென்சார் இருந்துச்சுன்னா வீணா போயிடுங்க. 20 நிமிஷம் போராட்டத்துக்கு பின்னாடி அந்த போல்ட் சக்சஸ்ஃபுல்லா எடுத்தாச்சு. என்னோட வேலைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க.